உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சுக்கிரனும் சுபபலம் பெற்று திகழ்கிறார். வருமானம் திருப்திகரமாகவே உள்ளது. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சூரியனும் விரயஸ்தானத்தில் இருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் தவிர்த்தல் வேண்டும். அஷ்டம ராசியில் சனி பகவானும் சஞ்சரிப்பதால் வைத்திய செலவுகள் தவிர்க்க இயலாதவை. வெளியூர் பயணங்களின் போது அதிஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும். விலை உயர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வலியுறுத்துகின்றன. குடும்பத்தில் பொருள்கள் களவு போக வாய்ப்புகள் உள்ளன. கூடிய வரையில் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருள்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. உத்தியோகம். ஜீவனக்காரகரான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுடன் ஆணி 5ஆம் தேதி வக்கரகதியில் செல்ல ஆரம்பிக்கிறார். உங்கள் பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். மேலதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் அனுசரித்து நடந்து கொள்ளல் வேண்டும். பொறுப்புகளிலும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணம் இது. வாகனம் ஓட்டும் போது நிதானம் அவசியம். தொழில் வியாபாரம். கிரகநிலைகள் இம்மாதம் முழுவதும் ஓரளவே சாதகமாக அமைந்துள்ளன. சர்வதேச அரசியலில் ஏற்படும் மாற்றங்களினாலும் நமது நாட்டில் ஏற்படும் சில மாறுதல்களினாலும் தொழிலில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. கூட்டாளிகள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. புதிய முதலீடுகளை இம்மாதம் கண்டிப்பாக தவிர்க்கவும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதால் வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் சுணக்கம் மேலிடும். கலைத்துறையினர். கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக உள்ளனர். நன்மை செய்யும் கிரகங்களை விட மற்ற கிரகங்கள் தான் அதிக பலத்துடன் சஞ்சரிக்கிறார்கள். வாய்ப்புகள் குறையும். எந்த செயலையும் குறைத்து கொள்ள முடியாது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படம் எடுப்பதில் கவனமாக இருத்தல் நல்லது. கூடிய வரையில் குறைந்த முதலீட்டில் படம் எடுப்பது விவேகமாகும். நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோர் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். வருமானம் குறைவதால் சற்று சிரமமான மாதம் இது என்பதையே கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பொறுமை, நிதானம், வீண் செலவுகளை தவிர்த்தல் ஆகியவை உதவும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு குறையும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை குறையும். ஒரு சிலருக்கு வீண் பழியும் அதன் காரணமாக வழக்குகளில் சிக்கி நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கிரக சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை. வீண் கவலைகள் உங்கள் மனதை அரிக்கும். காரணமில்லாத அச்சம் பாடங்களில் கவனம் செலுத்துவதை பாதிக்கும். சோம்பலும் அசதியும் மேலிடும். சக மாணவர்களினாலும் பிரச்சனைகள் உண்டாகும். சக மாணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாம். விவசாயத்துறையினர். முதல் 3 வாரங்கள் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. அதிக அலைச்சலினாலும் கடுமையான உழைப்பினாலும் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் விரயமாகும். இரவு நேர வயல் பணிகளின் போது விஷ ஜந்துக்களினால் ஆபத்து ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடன் இருங்கள். பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. இருப்பினும் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடும். தசாபுக்திகள் பாதகமாக இருந்தால் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடும். இருப்பினும் ஆயுளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகின்றன. பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 11 காலை முதல் 13 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.